மழை காலத்துல நான் சொல்றேன் இந்த 5 உணவுகள் சாப்பிடுங்க. நீங்க நோய் வராம ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாம். கோடை காலத்துல வெளியில போகவும் முடியாம, வீட்ல இருக்கவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். எப்படா இந்த கோடை காலம் வந்து முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். ஆனா மழை காலத்துலயும் நிம்மதியா இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சளி, இருமல், காய்ச்சல், சைனஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம்? டாக்டர் கிட்ட போணுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம உணவு முறைகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டாவே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். அதுக்கு தேவையான இந்த 5 உணவு முறைகளை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல சொல்ல போறது என்ன அப்படின்னா சூப். இந்த சூப் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே செரிமானமாகும். கூடவே கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரண சக்தியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும். இன்னும் இந்த சூப்ல இஞ்சி, கருப்பு மிளகு எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், சைனஸ் பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகள் சாப்பிடலாம். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் சுரைக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய் இந்த காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். கூடவே இது வந்து லைட் வெயிட் ஃபுட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமானமாகும். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலிகை தேநீர். இந்த மூலிகை தேநீர் வந்து ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெர்பல் டீல வந்து பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி, துளசி, லவங்கப்பட்டை இதெல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்க உடல் வீக்கம் வந்து குறையும். கூடவே உங்க செரிமானத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹெர்பல் டீ வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கப் குடிச்சிங்க அப்படின்னா உங்க குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு செரிமானத்துக்கான ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இந்த பாசிப்பருப்புல புரதம், மினரல்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்கு. இந்த பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு குடல்ல இருக்கக்கூடிய பனிச்சுமை வந்து குறைஞ்சி, உங்களோட செரிமானமும் நல்லா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்ததா பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர். நீங்க வந்து இந்த மழை காலத்துல தயிர் சாப்பிட்றதை விட மோர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தயிர் வந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய கபத்தை அதிகரிக்கும். இதுவே நீங்க மோர் குடிச்சீங்க அப்படின்னா உங்க உடல் வெப்பநிலையை சமமாக்கும். இதுவே இந்த மோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரகம், கருஞ்சீரகம், கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து குடிச்சீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு ரொம்பவே நல்லது. கூடவே உங்க உடல்ல வந்து சமநிலையா இருக்கவும் உதவி செய்யும். சோ நான் சொன்ன இந்த 5 உணவு பொருட்களை மறக்காம சாப்பிட்டு உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.